ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கிரிக்கெட் பற்றி பேசலாமா? சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 15 மெம்பர் ஸ்குவாடு. ஆல்ரெடி அதோட ரிவ்யூலாம் நாங்கள் போட்டோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ரைட், இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. ரோஹித் சர்மாவும் அஜித் அகர்கரும் வந்தாங்களே சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், என்ன சொன்னாங்க கடகடன்னு சொல்லுங்கன்னு. ஸோ உங்களுக்காக அந்த டிரான்ஸ்லேஷனை கொண்டு வரேன், என்ன கேட்டாங்கன்ட்டுன்னு. கம்பீர் வரல கோச்சு, அண்ட் செலக்டர் அகர்கரும் கேப்டன் ரோஹித் சர்மா தான் வந்தாங்க. அண்ட் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அஜித் அகர்கர் கேள்வியை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அதெல்லாம் நார்மலாக ஃபார்மாலிட்டிக்கு கேட்டது தான். ஏன் ரெஸ்ட் கொடுக்கணும், என்ன செலெக்ஷனு, ஏன் ரஞ்சி ட்ராஃபி விளாடணும், பும்ரா ஃபிட்டா, எல்லாம் குட்டா, டீமில் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ஏன் அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனு, அப்புறம் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், ஏன் சிராஜ் இல்லை, இந்த மாதிரி கேள்விகள் தான். எல்லாத்துக்கும் அவர் டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லிட்டு இருந்தார். அது நமக்கு முக்கியம் இல்லை, அது ஓரமாக வச்சுருவோம். நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா நல்லதாக கெட்டதாக அவர் தானே பதில் சொல்லி ஆகணும். மீடியா லேஷஸ் ஆகட்டும், ஃபேனோட எக்ஸ்பெக்டேஷன் ஆகட்டும். அதனால் ரோஹித் சர்மாவே நிறைய கேள்வி கேட்டாங்களே, அதில் நான் கடகடன்னு என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பதிலை பற்றி? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? இந்த டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? டீம் செலெக்ஷன் ஆல்ரெடி போட்டாச்சு, பார்த்துருப்பீங்க. அண்ட் அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அவர் கேட்டாங்க ரோஹித் சர்மாவை. ரைட், கூலாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். அண்ட் போத் ஆஃப் தம். அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். ராஜன் ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ராஜன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன். ஒரு அமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோ போட வேண்டியது இருக்குது. 5 T20, 3 ஒன் டே இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அப்புறம் IPL, அப்புறம் இந்தியா கோயிங் டு இங்கிலாந்து 5 டெஸ்ட் மேட்ச்சு, அப்புறம் TNPL ஸ்டார்ட் ஆகுது. பெரிய கிரிக்கெட் கொண்டாட்டம் தான். அதெல்லாம் கவர் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த வியூஸ் வச்சுக்கிறது கஷ்டம். உங்களோட கான்ட்ரிபியூஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க. சரி, விஷயத்துக்கு போயிடலாம். ரைட், எடுத்தோன்னே ரோஹித் சர்மா கேட்டாங்க. அப்புறம் டொமஸ்டிக் எல்லா பிளேயரும் விளையாடுறாங்களே, நீ, கோலி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, விளையாடுவீங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏன் நீங்களே விளையாடுறதில்ல ரீசெண்டான்னு. நான் வந்து ஒரு 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், விளையாடுங்க 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 டொமஸ்டிக்குன்னு. யாரும் கேட்ட மாதிரி இல்லை. எனிவே, அவர் சொன்னார், ரோஹித் சர்மா லாஸ்ட் 6-7 வருஷத்தோட எங்களை கேலண்டரை பாருங்கள், டைட் ஷெடியூலாக இருந்தது. ஒரு 40-45 நாள் நாங்கள் வீட்டில் உட்காந்ததே கிடையாது. அந்த மாதிரி லீவ் கிடச்சதில்லை. கண்டினியூஸாக மேட்ச்சு அண்ட் கண்டினியூஸாக இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்கும்போது உடனே ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டொமஸ்டிக் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் டொமஸ்டிக் போகுது ஒவ்வொரு வருஷமும். ரஞ்சி ட்ராஃபியோ வாட் எவர் இட் இஸ், ரெட் பால் கிரிக்கெட்டு. அந்த நேரத்தில் நாங்கள் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடும்போது எப்படி நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? அதே சமயத்தில் யார் 3 ஃபார்மேட் விளையாடலையோ அந்தந்த பிளேயருக்கு நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணோம். அவங்க பேர் 5 விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் விளையாட முடியும். எஸ், இனிமேல் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ன்ற மாதிரி சொன்னார். அந்த டயத்தில் லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இருக்குது இந்தியாவுக்கு. அதனால தான் அக்டோபர் மார்ச்சில் விளையாட முடியறது இல்லைன்னு. அண்ட் என்னை பற்றியே சொல்லணுன்னா, அவர் சொன்னார், நான் 2019 ரெகுலராக டெஸ்ட் மேட்சஸ் விளையாடுறேன். அவங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ டோல் எடுக்கும், அது எவ்வளோ ட்ராவலிங்கு, எவ்வளோ ஸோ மெனி திங்ஸ் ஆர் இன்வால்வ். இன்டர்நேஷ்னல் மேட்ச் கண்டினியூஸாக விளையாடும்போது டைம் வேணும் இல்லையா? டைம் ஆஃப் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆஃப் கிடைக்கும். அதுதான் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகணும். அந்த கிடைக்கிற டைமில் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். அடுத்த சீசனுக்கு நாங்கள் ரெடி ஆகணும். ஸோ மெனி திங்ஸ் என் மைண்டில் குக் அவுட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எவ்வளோ ரெஸ்ட் வேணும், எவ்வளோ பிளான் பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இந்த ஃபிசியோவும் டிசைட் பண்ணுவார், யார் யாருக்கு எவ்வளோ ரெஸ்ட் வேணும், யார் யார் ரஞ்சி ட்ராஃபி விளையாடலாம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருப்பார். இப்போ மேண்டிட்டரி ஆக்கிட்டாங்க எல்லா மேட்சஸும் விளையாடணுன்னு. டைம் இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுவோம். நானும் விளையாடுவேன் டைம் இருக்கும்போது சென்ஸ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இல்லாதப்போ கண்டிப்பாக விளையாடுவாங்க. அந்த ரூல் எல்லாருக்கும் உள்ளது தானே, ஐ வில் ஃபாலோ அப்படின்னாரு. அப்புறம் கேட்டால், ஏன் இவ்வளோ ஸ்பின்னரை கூட்டு போகிறீங்க, அண்ட் கண்டிஷன், துபாய் கண்டிஷனை பற்றி தெரியும் இல்லையா, டியூ அது இதுன்னாரு. நான் கூட சொல்லியிருந்தேன், டியூ வந்துடும் 8:30 மணிக்கு ராத்திரி. ஆனால் பாலை கிரிப் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸ்பின்னரை கோ வித் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர்னு இவங்க ஸ்பின்னர் வச்சு தான் நிறைய போயிருக்காங்க. அவர் சொன்னார், ரோஹித் இல்லை, எங்கிட்ட நிறைய ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் இருக்கார், ஹார்திக் பாண்டியா. 2 இருந்தால் கூட பரவாயில்ல, 2 சீமிங் ஆல்ரவுண்டர் எங்ககிட்ட இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம். அண்ட் இந்த 3 பேரும் வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், அக்ஷர் பட்டேல் ஆகட்டும், வெரி குட் பேட்ஸ்மேன், வெரி குட் பவுலர். 2 டிபார்ட்மெண்ட்லையும் தே ஆர் வெரி குட். ஸ்பின் ஓகே, ஸ்பின் இருந்தால் என்ன, தே கேன் பவுல் வெரி வெல். அதனால் நாங்கள் அவங்களோட சர்வீஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ ஆல்ரவுண்டர் இருக்கிறதுனால எங்கள் பேட்டிங் லைனும் லாங்காக போகுது எங்களுக்கு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் இருக்கும். இட்ஸ் நாட் தட் பிட்ஸ் அண்ட் பீசஸ். 2 ஓவர் எதிர்க்கியா, 3 ஓவர் உதர்க்கியா, அப்படி இல்லை. கண்டினியூவாக போட முடியும் உங்களால் 10 ஓவரும்.
அந்த மாதிரி தான் நாங்கள் டீமை செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தர் கேட்டார் ரோஹித், ரெட் பால் கிரிக்கெட்டு ஒயிட் பால் கிரிக்கெட்டு அதை பற்றி எவ்வளோ டஃப்பாக இருக்குது உனக்கு, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா அப்படின்னாரு. சொன்னார், என்னோட ஹோல் லைஃபே நான் அதே மாதிரி தான் விளையாடிருக்கேன். சம்டைம் ரெட் பால், சம்டைம்ஸ் ஒயிட் பாலு. அண்ட் என்னை பற்றி மட்டுமே நான் சொல்லணுன்னா, நான் ரொம்ப யூஸ் டு இட். ரொம்ப ஐ எம் கன்வின்ஸ்ட். என்னால் விளையாட முடியும் ரெட் பால் அண்ட் ஒயிட் பால்லாம். 3 ஃபார்மேட் விளையாடும் போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். எது ரெட் பால், எது ஒயிட் பால்னு அது தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறது தான் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரான என்ன மாதிரி ஆளுங்களோட வேலை. ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டார், இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக்காக இருக்க, நிறைய பேர் இன்ஜுரியிலேருந்து வராங்க, நிறைய பேர் ரொம்ப வருஷம் கழிச்சு விளையாட வராங்க போலர்ஸ்லாம், எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதை பற்றி ஒரீடு இல்லையா அப்படின்னாரு. இன்டெரக்டாக கேட்டாங்க ஏன் சிராஜ் இல்லைன்னு. அவர் சொன்னார், அதே போலிங் அட்டாக் வச்சு தான் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம், என்ன சிராஜ் மட்டும் தான் இல்லை, ஃபிட் ஆகிட்டதுனால நாங்கள் இது பண்ணோம். அதே மாதிரி பும்ரா சப்போஸ் ஃபிட் இல்லைன்னா கூட ஹர்ஷதீப் சிங் அந்த ரோல் எடுத்துப்பார். ஏன்னா வெரைட்டி வேறு வேணும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் முகமது ஷமி இஸ் வெரி எஃபெக்டிவ், அவரை பற்றி நான் சொல்ல வேணாம். அண்ட் சிராஜோட ஃபார்ம் கொஞ்சம் டிப்பான மாதிரி வேறு இருந்தது. அண்ட் நியூ பால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட், சான்ஸ் கிடைக்கும் போது அவருக்கும் சான்ஸ் கிடைக்கும். பும்ராவோட ஃபிட்னஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. சிராஜ் ஹர்ஷதீப் சிங்கும் வந்து அவ்வளோ ஒன் டே விளையாடுனது இல்லையே, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திடீர்னு ஒன் டேல கொண்டு வந்து போட்டால் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவார்னா, குட் கிரிக்கெட்டர் இஸ் அ குட் கிரிக்கெட்டர். T20 அவர் நல்லா விளையாண்டார், ப்ரெஷர்லாம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவார். அண்ட் ஷமி வேறு இருக்கார் கூடயே, சாம்பியன் போலர். அவர் அப்பப்போ பெப்பப் டாக் கொடுத்துட்டு எப்படி எப்படி போலிங் போடணும்னு சொல்கிறதுக்கு ப்ரொவைடாக பும்ரா இல்லாத பிரச்சத்தில் சில மேட்சஸில். இன்னொன்று எக்ஸாம்பிளாக எடுத்துங்க, ஜஷ்வாலையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அவர் இது வரைக்கும் ஒன் டே இன்டர்நேஷனலாக விளையாடல. அவரோட டெஸ்ட் மேட்ச்சு அவரோட T20 பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா கிரிக்கெட்டோட பேசிக் எல்லாமே தெரியும் இல்லையா, கொஞ்சம் டெம்பரமெண்ட்டு, கொஞ்சம் இன்னும் கன்சிஸ்டன்சி வேணும், அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதனால் இது ஒன்றும் பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது, T20 ஒன் டே ஒயிட் பாலோ கிரிக்கெட்டோ. ஸோ வாட் எவர் இட் கம்ஸ், வி ஆர் ரெடி ஃபார் த சேலஞ்ச் அப்படின்னாரு. உங்களோட டீம் டாக்டிக்ஸ் பற்றி சொல்லுங்கள், என்ன டாக்டிக்ஸ், எப்படி ஜெயிக்க போகிறீங்க, என்ன ஐடியா, அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டார். அவர் சொன்னார், சரி எங்களுக்கு டாக்டிக்ஸ் இருக்குது, நாங்களும் கோச்சு எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் நான் அதை இங்கே சொல்ல முடியாது. அண்ட் எங்களுக்கும் கோச்சுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கோச்சோட ரோல் வந்து கிரவுண்டுக்கு வெளியில் அண்ட் ப்ராக்டிஸ் செஷனில் என்னென்ன சொல்லி தருவார், டீம் பிளானிங்லாம் போடுவாங்க. ஒன்ஸ் கிரவுண்டு உள்ளே போயிட்டால் நான் எடுக்கிற டெசிஷன் தான் அது. எந்த டெசிஷன் எடுத்தாலும் நல்லதோ கெட்டதோ அது என்ன தான் சாரும். ஐ எம் த ஒன் ஹூ ஆர் டிசைடிங். கிரவுண்டு உள்ளே போனதுக்கப்புறம் அது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நான் டிசைட் பண்ணுவேன். அண்ட் கிரவுண்டு, அந்த சைஸ் ஆஃப் த கிரவுண்டு, எந்த பவுலர் விளையாடணும், யார் எந்த எண்டில் கொண்டு வரணும், அதெல்லாம் வி வில் ஹேண்டில் இட். மொத்தத்தில் எல்லாமே நல்ல அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்னு ஒரு சிரிச்சார் நக்கலா. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அர்த்தம் அதுக்கு. ஸோ இதான் சிம்பிளாக அவர் பேசினது. அஜித் அகர் கொண்டு வரல, அதே தான் கேட்டாங்க அவர்கிட்ட முதல்ல, யார் இவர் இல்லை அவர் எப்போ வருவார், இவர் எப்போ வருவார், ஏன் இவ்வளோ லேட்டு, அப்படி பண்ணிட்டீங்க, இங்கே தோற்றிங்க அங்கே தோற்றிங்க, இந்த ரொட்டீன் சம்பிரதாயங்கள் கேள்விகள் தான். அதனால் அதை ஓரமாக வச்சுட்டு, ரோஹித் சர்மா கேப்டன், இஸ் ரெஸ்பான்சிபிள். அவரை நம்பி கடைசியாக 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்தது, 8 வருஷம் முன்னாடி பாகிஸ்தான் ஜெயிச்சது. அதுக்கு முன்னாடி நம்ம தான் ஜெயித்தோம் 2013 லண்டனில் நடந்தது. கேப்டன் யார், தலை தோனி. அவர் தான் கேப்டன்லேருந்து ஜெயிச்சது அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு அந்த ட்ராஃபி ஜெயிச்சு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பொறுமை 10 பேருக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.